ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடி கிரிப்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்மளோட வேலட் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வித்ட்ரா எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சைட்குள்ளே வந்துடலாம். ஸ்பீடு கிரிப்டோ .world WORLD கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதில் அந்த 3 கோடு மெனு டச் பண்ணதையும் சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஐடி கொடுக்குறேன், தென் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததையும் பார்த்திங்கன்னா எனக்கு டேஷ்போர்டு டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா போர்டு 1ல் 10 அவ்வளோதான் இருக்குது இதனோட. ஓகே, நம்ம இதில் ஃபஸ்ட்டில் நம்ம இதில் ப்ரொஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். ஆக்சுவலாக எந்த இடத்துல டச் பண்ணோம், அந்த 9 கோடு இருக்குது இல்லைங்களா, அந்த 9 கோடை டச் பண்ணுறோம். அதில் ரெண்டாவது ஆப்ஷன் ப்ரொஃபைல், அதில் ப்ரொஃபைல் கொடுக்கலாம். ஸோ மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். மெயில் ஐடி கரெக்டாக இருக்குது, ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே. இப்போது என்னோடய அட்ரஸ் மட்டும், வேலட் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 0x5DC இது வந்து பிகினிங்கில் இருக்குது. எண்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எண்டில் இப்படி வச்சு தள்ளினீங்கன்னாவே தெரியும். எண்டில் பாருங்கள் 38,743ன்னு வரும். 38,743ன்னு தெரியும். ஸோ இது லாஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ நம்ம இதையும் கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். நம்ம சேஃபால் வேலெட்டுக்கு வரலாம். ஸோ சேஃபால் வேலெட்டில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நிறைய ஐடி வேலெட் ஆட் பண்ணியிருக்கிறவங்க கரெக்டாக அவங்களோட அட்ரஸ் தானான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு போடணும். நான் இப்போது உஷாராணிங்கில் இருக்கிறத ஜோதிமணிங்கிறத ஃபஸ்ட்டு மாற்றுறேன். இங்கே சுவிட்சுடுன்னு வந்துருச்சு, இருந்தாலும் நீங்கள் டாப்பில் செக் பண்ணிக்கணும். உஷாராணி இதுலேருந்து ஜோதிமணி அப்படிங்கிறவங்களுக்கு மாறிடுச்சான்னு சொல்லிட்டு. இப்போது மாறிடுச்சு. இப்போது நான் USDTயை டச் பண்ணுறேன். அதில் ரிசீவ் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு ரிசீவ் அட்ரஸ் வேணும். அப்போ 0x5DC பிகினிங் கரெக்டு, அதே மாதிரி எண்டிங் பாருங்கள் 38,743 கரெக்டுங்களா. ஸோ எதுக்கும் இந்த இடத்துல இன்னொரு டைம் பார்த்துடலாமா. 38,743. ஸோ என்னோடய வேலட் அட்ரஸ் எல்லாமே கரெக்டு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வித்ட்ரா கொடுக்கலாம். வித்ட்ராக்கு போகலாம். எத்தனாவது ஆப்ஷன், அந்த 9 டாட். எகெயின் வித்ட்ரா கொடுக்கறக்கு நம்ம பிகினிங் டேஷ்போர்ட்லேருந்து 9 டாட் இருக்கிறத டச் பண்ணுறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா மெனுவில் 1 2 3 4 5 6 7 7ஆவதான் வித்ட்ரா இருக்குது. அதில் வித்ட்ரா கொடுக்குறோம். பாருங்கள் டோட்டல் வித்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு 10 USDT இருக்குது, அவைலபிள் பேலன்ஸ். ஸோ நான் வித்ட்ரா கொடுக்க போகிறேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி என்டர் ஓடிபின்னு கேட்குது. ஸோ ஓடிபி என்டர் பண்ண முடியும். சென்ட் ஓடிபி கொடுத்தா தான் என்னாகும், நம்மளோட பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு ஓடிபி போகும். நான் இப்போது சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ ஓடிபி ஹேஸ் பீன் ஜென்ரேட்டட், ப்ளீஸ் செக் யுவர் ரிஜிஸ்டர்டு மெயில். ஸோ நம்மளுக்கு இன்டிமேஷன் மெசேஜ் வந்துடுச்சு. அப்போ நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷனுக்கு வரணும். ஆல்ரெடி மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நிறையா மெயில் ஐடி லிங்க் பண்ணியிருக்கேன்னு. என்ன மெயில் ஐடிக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோமோ அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு சிலர் ஒரு மெயில் ஐடி தான் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்படியே நாங்கள் இங்கே பார்த்துக்கலாம். மேலே பாருங்கள் ஆல் இன்பாக்ஸஸ் இருக்குது. இப்போதைக்கு ப்ரைமரி பேஜில் இருக்குது. அப்படி இல்லாமல் நம்மளுக்கு ஆல் மெயில் பேஜ் வேணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஆல் மெயில் 96ன்னு இருக்குது பாருங்கள். என்னென்னா 96 மெசேஜ் அதில் இருக்குங்கிறது அர்த்தம். நம்ம இன்னும் செக் பண்ணி பார்க்காம இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆல் மெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஆல் மெயில் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ்னால் ஒன்றும் இல்லை, ஹேண்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே நகர்த்தணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே வந்துருச்சு பாருங்கள். 1:42 டைம் போட்டு இமெயில் வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு நம்ம ஐடி போட்டு நம்மளோட வெரிஃபிகேஷன் ஓடிபி காட்டுது 9530. எதுக்கு என்ன பர்பஸ்க்காகனா ஃபார் வித்ட்ராவல்னு அதுலேயே கிளியராக வருது. ஓகேங்களா. அப்போ 9530 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இந்த என்டர் ஓடிபியில் போடணும். 9530. எகெயின் இன்னொரு டைம் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. 9530. ஓகே ஃபைன். இப்போ நான் ஓடிபி கொடுத்தாச்சு.
மினிமம் வித்ட்ராவல் 10. ஸோ என்கிட்ட ப்ராஃபிட்டே 10 தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் 10 கொடுத்துட்டேன். இப்போ 10 கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு இருக்குது. அகெயின் எடுத்துறேன். அப்படி கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சூஸ் பண்ணாமல் கொடுத்தோன்னா சப்மிட் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை சூஸ் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் யூ ஹேவ் வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மெனு என்ன ஆகிடுச்சு, ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போது 10 USDT நான் என்ன பண்ணிட்டேன், வித்ட்ரா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது அதுவும் இல்லாமல் வித்ட்ரா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஒரு டைமு தான் நம்ம வித்ட்ராவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், அதில் வித்ட்ரா ஆப்ஷனே வரும். அப்படி இல்லைன்னா 24 மணி நேரம் கழித்து ட்ரை பண்ணுங்கிற மெசேஜும் நம்மளுக்கு வந்துடும். ஒன்று அவைலபிளாக இருக்கணும் வேலெட்டில், இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அது இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா கொடுத்தாச்சு, நம்மளோட ஸ்டேட்டஸை எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, எகெயின் அந்த 9 டாட் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா மெனு டிஸ்பிளே ஆகும். கீழே பாருங்கள், வித்ட்ராக்கு கீழே வித்ட்ரா லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி இந்த டேட்டும் டைமும் வந்திருக்கு. வித்ட்ராவல் அமௌண்ட்டு 10ன்னு வந்திருக்கு. வித்ட்ரா ஐடி இதுதான் வந்து நம்மளோட வேலட் அட்ரஸ் ஐடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட் அமௌண்ட்டு 10 USDT பெய்டு டேட்டு. இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் பெண்டிங்குன்னு இருக்குது. அதில் சக்ஸஸ்ன்னு வரும்போது எனக்கு என்ன ஆகிடும், வேலெட்டில் 10 USDT ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதிகபட்சம் நம்ம 24 ஹவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன ஆகிடும், வித்ட்ராவல் USDT ஆட் ஆகிடும். ஓகேங்களா, அதிகபட்சம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா எப்படி நம்மளோட மெயில் ஐடி வேலட் அட்ரஸ் கரெக்டானு வெரிஃபை பண்ணிவிட்டு வித்ட்ரா எப்படி கொடுக்கணுங்கிறது இந்த ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட்.